ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மெடிக்கல் கவரெல்லாம் தான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களுமே வந்து தூக்கி போடாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த அன்ஈவனாக இருக்கிறத வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதையே வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட் வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து மாற்றி மாற்றி வந்து மடிக்க போகிறோம். நான் இப்போ மடிக்கிற மாதிரியே வந்து ஃபுல்லுமே வந்து மடித்து வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து எண்டு வரையும் மடித்ததுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ரோப் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு நார்மலான இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 5 டைம் வந்து நல்லா வந்து மடித்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மடிக்கும்போது ஒரு ரோப் மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணிடலாம். இதை வந்து மடித்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஒவ்வொரு த்ரெட்டையும் நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் கலருக்காக. நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தேன் அந்த மெடிக்கல் கவரில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வந்து ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறம் இதையே வந்து பவு ஷேப்பில் வந்து வச்சுட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பவு ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் வந்து பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பீட்ஸை இந்த பவுக்கு சென்டரில் இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம். அடுத்ததான் அந்த கேப்பில் எல்லாமே வந்து போன வீடியோவில் பண்ண அந்த பிஸ்தா செல் யூஸ் பண்ணி பண்ண அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அந்த 3 கேப்லேயுமே இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு மினி ஃப்ளவர் பொக்கே வந்து பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐடியா தான். அப்புறமா அந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ், அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் கவர், அவ்வளோதான். இப்போது அந்த கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு டோர் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு 2 சைடுமே இந்த மாதிரி 2 குட்டி ஜன்னல் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை போல் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து அந்த மெடிக்கல் கவர் வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதே சைஸில் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 கார்ட்போர்டை வந்து லென்த்தாக அந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். மொத்தமாக வந்து ஒரு 4 பீஸ் போல் வந்து தேவைப்படும். இப்போ இதுலேயுமே வந்து அந்த பேப்பர் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த விண்டோ இருக்கிற வந்து அந்த கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து திருப்பிட்டு வந்து இந்த சின்ன 2 பீஸ் கார்ட்போர்டுமே 2 சைடுமே வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ அதை மாதிரி வந்து ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த கீழே இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்ட்போர்டையும் வந்து வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து தான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டில் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் இந்த மாதிரி வந்து பிரித்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை போல் வந்து பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி டிசைன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கூரை இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்கிறேன். ஸோ இதை போல் அடிச்சிட்டோம்னா ஒரு மினி வந்து ஹவுஸ் வந்து பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸையும் அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் கவரையும் யூஸ் பண்ணி வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு வீடு வந்து பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஷோ பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா? தேர்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி மாத்திரை கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கவரை வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கிறேன். இதே போல் மடிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற இந்த அன்ஈவனாக இருக்கிறத அந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு 2 சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதே ப்ரௌன் கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து மறைகிற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ராவில் அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ராஸாக 2 பக்கமும் கட் பண்ணி வந்து எடுத்துடுறேன். அடுத்ததாக வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அடுத்ததாக அதுக்கு கீழே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேக் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு 2 சைடுமே இந்த மாதிரி பலூன் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வந்து முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஸோ ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி வந்து கட்டிக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன கிஃப்ட்டுக்காக ஹேண்ட்மேடாக பண்ண ரிங், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், இது 2 எடுத்திருக்கேன். இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த கவருக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு எண்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் டிசைனுக்காக இதுலேயே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு கிஃப்ட் ஐடியா வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் வந்து இந்த கவருக்குள்ளே வந்து வச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து 4th ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண அந்த ப்ரௌன் கலர் கவர் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளவர்ஸ் கூடமே வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு மேலேயே இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெட்செலாம் வந்து தெரிகிற மாதிரியே கொஞ்சம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு சென்டரில் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் இல்லைன்னா வந்து கிளிட்டர் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு வாலில் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு 5-6 பட்டர்ஃப்ளைஸ் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைலையுமே ஆர்டர் வைஸில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஐடியா தான், அதே மாதிரி பார்க்கவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து 5th ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐடியா தான். அதுக்காக அந்த மாதிரி டேப்லெட் கவர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக இதையே வந்து கொஞ்சம் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்ததுனால இதை வந்து இன்னொரு பீஸாக வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி 2 டாட் வந்து குட்டியாக வச்சுக்கிறேன். அப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதை மாதிரி குட்டியாக வந்து 2 டாட் வச்சுட்டு ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான திங்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஆர்டிஃபிஷியலான வந்து செடி வந்து இருந்தது, அதை வந்து இதுக்கு மேலே அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். அப்புறமா இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான திங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது பேப்பரில் பண்ணதுனால கீழே வந்து விழுந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ டேப்லெட் கவரை மட்டும் வச்சு 5 ஐடியாஸில் வந்து ரியூஸ் வந்து பண்ணியாச்சு. இந்த 5 ஐடியாஸுமே நான் டேப்லெட் கவர் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். இங்கே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.